இந்த 69 விழுக்காடுல எவ்வளவு அப்பட்டமான சமூக அநீதி நடந்திருக்கு அப்படிங்கறத மிக எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த 30 விழுக்காட்டுல இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, இந்த 18 விழுக்காட்டுல அருந்ததியருக்கு 3 விழுக்காடு. நான் தெரியாம கேட்கிறேன், தமிழ்நாட்டுல அருந்ததியரும் இஸ்லாமியரும் சரி விழுக்காடு இருக்காங்களா? சரி விழுக்காடு இருக்காங்களா? அண்ணா எவ்வளவு நியாயமா பேசுறாரு பார்த்தீங்களா? அதாவது சமூக அநீதி நடந்திருக்கான், பொங்குறாருல. ஆனால் நியாயமா பொங்குறாரான்னு பாருங்களா. அதாவது உள்ஒதுக்கீடுனா என்ன முதல்ல? அதாவது எஸ்சி பட்டியலில் உள்ள ஒரு சிறுபான்மை சமூகம், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். அதாவது இன்னொரு சமூகம் இருக்காங்கல்ல, எஸ்சி பட்டியலில் உள்ள மற்ற சமூகத்தோடு அவங்களால போட்டியும் போட முடியல. அதுதான் அங்கே பிரச்சனை. போட்டி போட முடியாமல் அவங்க கூட மோத முடியல. அப்படிங்கிறப்ப அங்கே வந்து ஒரு உள்ஒதுக்கீடு ஒதுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு உள்ஒதுக்கீடு, அதாவது பிசியில் உள்ள ஒரு உள்ஒதுக்கீடு இருக்குல்ல, அதை எடுத்து ஒப்பிடுறேன். இப்போ பிசியில் எவ்வளோ மக்கள் தொகை, அதில் இஸ்லாமியர் எத்தனை சதவீதம், அதன் அடிப்படையில் அங்கே உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எஸ்சி மக்கள் தொகை எவ்வளோ, அதில் அவங்க எத்தனை சதவீதம் அருந்ததியர், அதன் அடிப்படையில் இங்கே வந்து உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் எடுத்து வந்து ஒன்றா ஒப்பிடுறேன். இது எப்படி சரியாக இருக்கும்னு நான் கேட்குறேன். நியாயமாக எப்படி இருக்கும்? இதில் வேறு சமூக அநீதி நடந்திருக்கிற. நீ பேசுகிறதே சமூக அநீதி தான். முதல்ல நீ என்னமோ சமூக அநீதி நடந்திருக்குங்கிற. நியாயமாக நீ பேசுகிற நான் கேட்குறேன். இல்லை, நீ வந்து ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர், ஒரு இழவும் தெரியல. இந்த லட்சணத்தில் நீனு இருக்கப்போ உன் கட்சி எந்த லட்சணத்தில் இருக்கும்? இவனுக்கு பேசுகிறானுங்களே, இந்த இடஒதுக்கீடு ஏதாவது தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஒன்று வந்தேறிமானுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் வந்து 2 பேப்பர் எடுத்து வந்து நீட்டினாப்புல. என்னென்னா வந்து அவன் ரோஸ்ட் அடிப்படையில் அவன் தெளிவாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்து போஸ்டிங் போட்டிருக்கான். இப்போ போடுறப்ப அந்த இடத்துல வேகன்சி அவங்க அருந்ததே இல்லைன்னு வச்சுக்கலாம். திடீர்னு 3 போஸ்டிங் 2 போஸ்டிங் வரும், மொத்தமாக வரும். உடனே அதை வந்தோன்னா அது ஒரு ஆதாரமாக காமிச்சு, அதாவது எஸ்சிலேயே உள்ள மற்ற சமூகத்துக்கிட்ட ஒரு கலவரத்தை உண்டாக்க முயற்சி பண்ணாப்புல இவங்க அண்ணன் சீமான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அடுத்தது இன்னொன்று என்ன, வந்தேரி. இப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இஸ்லாமியர் இவங்க சரிபங்கு இருக்காங்களா, சரிபங்கு இடஒதுக்கீடு மட்டும் கொடுத்துருக்கீங்கிறாங்க. யோ, பிசி பட்டியலில் அவங்க அவ்வளோதான் இருக்காங்க, இவங்க வந்து எஸ்சி பட்டியலில் இவங்க இவ்வளோ இருக்காங்க. அதாவது அந்த 18% 15% எத்தனை, அதாவது 18 வந்து நம்ம 100 கணக்கு பண்ணிக்கணும். 100 கணக்கு பண்ணிட்டு அதில் 15% எவ்வளோ, அதாவது 2.88 வருது. அதை அவங்க டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. இது 2001 மக்கள் தொகை அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கா, பேசுங்க. ஆனால் நியாயமான தர்க்கத்தை வைங்க. இதுமாரி அல்பத்தனமான சில்லறத்தனமான தர்க்கத்தை வைக்காதீங்க. இது மக்கள்கிட்ட போய் தவறாக போய் சேரும். ஏன்னா கலவரத்தை நாளைக்கு மூட்டுறதுக்கான வேலையை பார்க்காதீங்க. நியாயமாக இருக்கா, நியாயமான விவாதத்தை பேசுங்க, தப்பு கிடையாது. அந்த இடஒதுக்கீடு பேசலாம், தப்பு கிடையாது. எல்லா இடஒதுக்கீடு அவங்க பேசலாம், விவாதம் பண்ணலாம், மாற்றக்கூடியதான் எல்லாமும். ஆனால் நியாயமாக பேசுங்க. அபத்தமான கருத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முயற்சி பண்ணாதீங்க.